சட்டப்பேரவையில் இன்று முக்கியமான மானிய கோரிக்கையான வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, அதே போல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. அமைச்சர் கடலூர் மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய ராஜ்குமார் இதற்கான பதில் உரையை கொடுக்க இருக்கிறார். அதே போல நேற்று இரவு 7 மணி வரை சட்டப்பேரவை நடைபெற்றது. அதில் சமூக நீதித்துறையுடைய பதில் உரையும், அதே போன்று பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையுடைய பதில் உரையும் இன்றைக்கு இருக்கும் என்று, அதே போல அந்த மானிய கோரிக்கையான அந்த வாக்கெடுப்பு நடைபெறும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்குவார்கள். ஆனால் அந்த நிதியை உதாரணமாக சமூக நீதித்துறைக்கு 6000 கோடி என்று சொன்னால் அதை குறித்து இந்த 6000 கோடி இந்த துறைக்கு ஒதுக்கப்படுகிறது என்பது வாக்கெடுப்பு, குரல் வாக்கெடுப்பு விடப்படும். அந்த வாக்கெடுப்பு கொடுத்தால்தான் அந்த ட்ரெஷரியிலிருந்து அந்த துறைக்கான அமௌண்ட் போய் சேரும். இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது அதை வாக்குறுப்பு நேற்றைக்கு நீண்ட நேரமாக சட்டப்பேரவை நடைபெற்றதால் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சம்பத்குமார் கோவை வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவரும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்க இருக்கிறார். இன்றைக்கு காலையில இதுதான் நிகழ்ச்சியா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வினாக்கள் விடைகள் நேரமும் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் நேற்றைக்கு தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று சட்டப்பேரவையை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக வினாக்கள் விடைகள் நேரம் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு 4 அமைச்சர்கள் டெல்லி சென்று விட்டார்கள். நேபாளத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டு வருவதற்காக டெல்லி சென்றிருக்கிறார்கள். உதாரணமாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், அதே போல வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, அதே போல அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கக்கூடிய வினோத். ஏனென்று சொன்னால் கும்பகோணத்திலிருந்து நிறைய பேர் போய் அங்க மாட்டியிருக்காங்க. அவர் கும்பகோணத்துல வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடியவர். எனவே அவரும் சென்றிருக்கார். 4 அமைச்சர்கள் சென்றிருப்பதால் இன்றைக்கு சட்டப்பேரவை சீக்கிரமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முக்கியமான அலுவல்கள் இருக்கின்றன, மற்ற அமைச்சர்களுக்கான வேலைகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நடைபெறாததாக இருந்த போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை சட்டப்பேரவை கூடியவுடன் முக்கியமான பிரச்சனைகளை எழுப்புவதற்கும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்துவிட்டன. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எவ்வளவு பேர் தமிழர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நேற்றைக்கு உதயநிதி ஸ்டாலின், அதே போல எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் எல்லாம் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இன்றைய சட்டப்பேரவை என்ன இருக்கும் என்று எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. அதாவது கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி நம்பர்ஸ் கம்மியா இருப்பாங்க. உதாரணமாக கடந்த திமுக உறுப்பினர்கள் 125 பேர் இருந்தாங்க. கூட்டணி கட்சியிலும் நிறைய பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. விசிகா 4 பேர், கம்யூனிஸ்ட் 4 பேர் அரசுக்கு ஆதரவாக அவர்கள் எதிர்பார்ப்பில் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா சமமாக ஆளுங்கட்சிக்கு நிகராக எதிர்கட்சியும் இருக்கிறது. போன முறை 66 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்தார்கள். எனவே ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை இல்லாமல் போனது. உதாரணமாக கடந்த காலங்களிலும் கூட பார்க்கும்போது உதாரணத்துக்கு 96ல பாத்தீங்கன்னா திமுக ஃபுல் ஸ்வீப்ல வெற்றி பெற்றாங்க. அப்போ ஏடிஎம்கே 2-3 இடத்துல தான் வின் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்கான வேலையே இல்லாம இருந்தது. ஆனால் இப்போ எதிர்கட்சிகள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ஒரு எதிர்கட்சியை பத்தி யாராவது சொல்லிவிட்டால் உடனடியாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எழுந்திருச்சு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். யாருடைய வார்த்தையும் யாருமே உச்சரிக்க கூடாத அளவுக்கு இருக்கு. ஆனால் சபாநாயகரும் நடுநிலையாக செயல்படக்கூடிய ஒரு நடுநிலை சபாநாயகராக, குறிப்பாக சற்று முன்பாக கூட நம்ம முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் என்ற ஒரு பேட்டி எடுத்தோம். அவர் என்ன சொன்னார்னா, மிகப்பெரிய ஒரு அவருக்கு வரலாற்றில் ஒரு இடம் கிடைக்கும் என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ். ஏன்னா அவங்க அப்பாவும் 1996ல பிடிஆர் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரா இருந்தாரு. அப்ப எதிர்கட்சிகள் குறைவாக தான் இருந்தாங்க. அப்ப ஏடிஎம்கே குறைந்த அளவில் தான் வின் பண்ணுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா திமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றது. எனவே பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சட்டசபை. எனவே ஸ்பீக்கர் எதிர்கட்சியிலும் கூட புகழக்கூடியவர்களாக இருக்கிறார். நேற்றைக்கு கூட பிரேமலதா விஜயகாந்த் ஆக்கப்பூர்வமா பண்ணணும். ஏன்னா மக்கள் வரி பணத்துலதான் இந்த சட்டப்பேரவை நடக்கிறது. உதாரணமாக 8 கோடி மக்களும் ஒரே இடத்தில் அமர முடியாது என்பதால் தான் அது 234 தொகுதியாக பிரித்து அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அமர்றாங்க. எனவே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். ஏன்னா எதிர்கட்சிகள் என்பது ஏற்கனவே கூட சபாநாயகர் சொன்னார், அவர்கள் வாழ்வோடு வருவார்கள், அதாவது கட்சியோடு வருவார்கள். ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் கேடயமாக இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தடுக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். அதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். எனவே இது ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சட்டப்பேரவை நடக்கக்கூடிய நாட்களே இன்னமும் 11 நாட்கள் தான் கிட்டத்தட்ட இன்னும் 1 வாரம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே 6 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை இன்றுடன் சேர்த்து இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவை நடந்துவிட்டால் இன்னும் 5 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நடைபெற இருக்கும். அடுத்த வாரத்தில் 4 நாட்களும், அதற்கு பிறகு 2 நாட்களுக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சொன்னால்
சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் எல்லாம் விரைவில் நடைபெற இருக்கின்றன, முடிய இருக்கின்றன. ஒவ்வொரு துறை என்று சொன்னால் அடுத்து அரசு அலுவலர்களுக்கு செல்ல வேண்டும். அரசு இந்த பணத்தை எல்லாம் லேட்டாக தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்டோட ஃபினான்சியல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டதே வந்து ஆகஸ்ட் தான் போது நீங்கள் இன்னும் 4-5 மாதத்தில் வந்து எல்லா பணத்தையும் செலவு பண்ணணும் போது அவர்கள் செயல்பாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆக்கப்பூர்வமாக முதலமைச்சரும் நேற்று மாலை 4 மணி அளவில் சட்டப்பேரவைக்கு வந்தது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டப்பேரவை 4 மணி அளவில் வந்து அமர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்தார். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவையாக இருக்க வேண்டும் என்று மக்களும் நேரலையில் பார்க்கிறார்கள். தமிழ்நாடு 1952 சட்டப்பேரவை வந்து நடைபெற்று வருகிறது. 1952 குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் கேள்வி நேரம் மட்டும் நேரலையில் கொடுத்தார்கள். அதே போல அமைச்சர்களுடைய பதில் வரை நேரலையில் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு முழுவதுமாக அதாவது காலை 9 மணிக்கு கேமரா ஆன் பண்ணா நீங்க அசம்பிளி ஸ்பீக்கர் வந்து ஒத்தி வைக்கிற வரலும் நாளை வந்து சட்டப்பேரவை மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்ற வரலும் லைவ் கொடுக்குறாங்க. அதனால அனைத்து விஷயங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய எம்எல்ஏ எப்படி செயல்படுகிறார், தன்னுடைய தொகுதி சார்ந்து பேசுகிறாரா, எந்த எம்எல்ஏ சிறப்பாக செயல்படுகிறார், எந்த அமைச்சர் சிறப்பாக செயல்படுகிறார், உண்மையான எதிர்கட்சி யாரு, எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான விஷயங்களோடு தயாராக வருகிறார்கள், அதோட தயார்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று நேற்றைக்கு ஸ்பீக்கர் சொல்லியிருக்கார். எதிர்கட்சிகள் வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து என்ன பேச வேண்டும், ஷார்ட்டா பேசுறதுக்கான ஒரு தயாரிப்போட வரணும் அப்படின்றதையும் அவர் சொன்னார். அதே போல முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய ஒரு கோட்டையும் சொல்லி எப்படி வந்து சட்டப்பேரவையில் நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொன்னார். கட்சி மாச்சரியமின்றி உதாரணமாக சபாநாயகர் வந்து நடுநிலையாக செயல்படுகிறார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்திலே ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலே ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சருடைய பேச்சுகளை அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்க மாட்டார்கள். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியே வந்து தவறாக ஏதாவது வார்த்தையை சொன்னால் கூட சபாநாயகர் வந்து அவருடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல்னா அனைத்துமே நேரடியாக செல்வதால் சோசியல் மீடியாவிலையும் போட்டு விடுகிறார்கள். எனவே அதற்கும் கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. உரிமை குழுவுக்கு 2க்கும் மேற்பட்ட செய்திகள் இது போன்று அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக உரிமை குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. உரிமை குழு என்று சொன்னால் என்ன, சட்டப்பேரவையில் கூடிய எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 15 பேர் ஒருத்தர் தலைமையில வந்து போடுவாங்க. உதாரணமாக கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உரிமை குழு என்று போடப்பட்டது. அதில் வந்து திமுக ஆட்சி காலத்திலும் அதில் வந்து 15 உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுமே அதில் வந்து இருப்பார்கள். இதுதான் வந்து அந்த உரிமை குழுவுடைய நோக்கமாக இருக்கும். தற்போது சட்டப்பேரவையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகளை அனைத்துமே வந்து நேரலை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக அரசு குறிப்பாக செய்து வருகிறது. இந்த நேரலையை பொறுத்தவரை முக்கியமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்று இன்னும் சொல்ல போனால் இன்னும் முக்கியமான துறை முதலமைச்சருடைய துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது வரக்கூடிய நாட்களில் நடைபெற இருக்கிறது. அதே போல போக்குவரத்து துறை அதே போல மற்ற துறைகள் குறித்தான விவாதமும் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த போக்குவரத்து துறை 8ஆம் தேதிக்கு நடைபெறுகிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் குறிப்பாக புதிய சட்டமன்றம் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு ஒரு முக்கியமான கொள்கை ரீதியான முடிவு எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப இடம் நெரிசலாக இருக்கிறது. எனவே அது குறித்த அறிவிப்பும் இன்றும் ஏன்னா அது தொடர்பான விவாதமும் நடைபெறுகிறது. சட்டமன்றம் குறித்து ஏற்கனவே ஹமீமுன் அன்சாரி போன்றவர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த 3 முறை அதற்கான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போது புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான பல்வேறு பணிகள் நடைபெற்றன. ராணிமேரி கல்லூரியை ஜெயலலிதா அவர்கள் தேர்வு செய்தார். ஆனால் அப்போதைய திமுக அதை எதிர்த்தது. திமுக கொண்டு வந்த இடத்தை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே 60 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் கட்ட முடியாததை தான் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். ஆனால் கால சூழலுக்கேற்ப இடம் மாற வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இடம் வந்து ஜார்ஜ் கோட்டை என்பது குறிப்பாக இந்திய தொல்லியல் துறை பாதி கண்ட்ரோல்லையும் அதே போல பாதுகாப்புத்துறை கண்ட்ரோலில் பல இடங்களும் இருப்பதால வந்து இது வந்து முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. கட்டிடங்கள்லாம் பழையதாகிவிட்டது. நாமக்கல் கவிஞர் மாளிகையே வந்து 1975 கட்டப்பட்ட ஒரு பில்டிங். எனவே நவீன வசதிகளுடன் புதிய தொழில்நுட்பத்துடன் கட்ட வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு, வெளிநாட்டிலிருந்து பல தூதர்கள் வருகிறார்கள், முக்கியமான தொழிலதிபர்கள் வருகிறார்கள், முதலமைச்சரை பார்ப்பதற்கு நல்ல இடம் இல்லை, எனவே ஒரு நல்ல இடம் தேவை என்று சொன்னார். எனவே அது குறித்த அறிவிப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் டாஸ்மாக் மதுவிலக்கு தொடர்பான மானிய கோரிக்கை, காவல்துறை உள்ளிட்ட முக்கியமான துறைகள், ஆளுநர் தொடர்பான விஷயங்கள்லாம் விவாதிக்கப் போகிறார்கள். எனவே இன்னும் ஒரு சில நாட்கள் தான் சட்டப்பேரவை இருந்தாலும் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான காரசாரமான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரத்தில் 4 நாட்கள் தான் சட்டப்பேரவை நடக்கும். ஒரு நாள் அரசு விடுமுறை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் 7, 8 ஆகிய தேதியோடு இந்த சட்டப்பேரவை என்பது நிறைவடைய இருக்கிறது. இதுக்கு பிறகு குறிப்பாக மீண்டும் 2027 ஜனவரி மாதம் தான் சட்டப்பேரவை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவர்னர் அட்ரஸோட அந்த கூட்டத்தொடர் என்பது கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.